இன்னைக்கு வந்து கர்நாடகா மாநில சிந்தாமணி மார்க்கெட்டுங்க. ஓகே. இந்த வாரம் பார்த்தோன்னா உங்களுக்கு கிருஷ்ணகிரி ஒண்ணுங்க, ஏலகிரி மலை ஒண்ணுங்க, அப்புறமேல பார்த்தோன்னா உங்களுக்கு வேலூர் ஒண்ணுங்க, வேலூர் ரெண்டுங்க, அப்புறம் வந்து சோளிங்கர் ரெண்டுங்க, அப்புறம் கண்ணுக்குட்டி கரூருக்கு ஒரு 7 கண்ணுக்குட்டிங்க, அப்புறமேல வந்து உங்களுக்கு அங்கேயே முசிறியில ஒரு 5 கண்ணுக்குட்டிங்க. ஓகே ஓகேண்ணா. 2 பல்லு 4 பல்லு வயசுல ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்ல எடுத்துருக்குங்க. 2 மாடு மட்டும் ஈத்து மாடு எடுத்துருக்குன்னா 17 லிட்டர்ல இருந்து ஒரு 22 வரைக்கும் எடுத்துருக்குங்க. வணக்கண்ணா. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? நாங்கள் ஏலகிரி மலையில வந்திருக்கோம். ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கீங்களா அண்ணா கிட்ட? மேலே எடுத்துருக்கோம். நாங்கள் காரியமங்கலத்தில் எடுத்துருக்கோம். காரியமங்கலத்துல இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கு அது வந்து ஒரு பார்கிங் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. ஓகே ஓகே. அண்ணா வந்து எப்படி எடுத்து தரேன் அண்ணா? ஒன்று எக்ஸலண்ட்ண்ணா. ஓகே ஓகே. அண்ணா எப்படி தெரியும் எப்படி வந்தீங்க? யூடியூப்ல பார்த்தா வந்தோம். நாங்க மேக்சிமம் பார்த்தா ரெண்டும் சேர்த்து ஒரு 40 பார்த்தோம். ஒரு மாட்டு ஒரு லிட்டர் குறைஞ்சாலும் ஒரு 37 லிட்டர்ல விடாது கரெக்ட். ஓகே. அனுசரிச்சு போச்சு. ஓகே ஓகே. கொஞ்ச அளவுக்கு பேசி கம்மியா வாங்கி தராரு. HF வந்து இங்க பக்கத்துல இங்கதான் சிந்தாமணியில தான் சொன்னாங்க. அதனால அண்ணன் நம்பர் யூடியூப்ல இருந்து எடுத்தேன். எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், வாங்கியிருக்கோம். ஓகே ஓகே. ரேட் வந்து ஒரு 80 to 90 சொன்னோம். கறவையும் ஒரு 10 லிட்டர் ஒரு வேலைக்கு அந்த மாதிரி சொன்னோம். ஒரு வேலைக்கு 10 லிட்டர். ஆமா. ஓகே ஓகேண்ணா. எப்படி மாடு இப்ப 20 லிட்டர் கறவை எடுத்தது. 20 லிட்டர் கறவையில எடுத்திருக்கீங்க. ஓகே ஓகே. எப்படி இருக்குண்ணா மாடு? இந்த சந்தையில எல்லா சந்தையில பாத்துருப்பீங்க, இங்க பிரீட் வந்து எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? ஓகே ஓகே. எல்லா சந்தையோட சந்தை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே ஓகே. ஒரு மாடு எடுத்திருக்கீங்க, வண்டி எல்லாம் இங்க கிடைக்குதா எப்படி? வண்டி கிடைக்கும், இங்க ஏற்றி விடுறாங்க. ஓகே ஓகே. அது வீட்டு தேவைக்கு வீட்டு தேவைக்கு தான். ஓகே ஓகே. எவ்வளவு கறவையில வந்து கேட்டீங்க, எவ்வளவு கறவையில எடுத்து கொடுத்துருக்காங்க? அவங்க 20 லிட்டர் சொன்னாங்க, எங்களுக்கு 15 வந்தா விட போதும். மாட்டுக்காரி 20 சொன்னாங்களா? ஓகே. உங்களுக்கு 15 வந்தாலும் ஓகே. 15 வந்தா விட ஓகே. சரி சரி. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சந்தைக்கு வந்திருக்கிறது. சந்தைக்கு வந்துருக்கு தான் ஃபர்ஸ்ட். வீட்டுல மாடுங்க இருக்கு. மாடுங்க இருக்குங்க. எப்படி இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு இங்க இருக்கிற மாட்டுக்கும் டிஃபரெண்ட்? இங்கத்துக்கு அங்கேக்கு எங்கேயோ வித்தியாசம் இருக்கு. நிறைய வித்தியாசம் இருக்கு. எப்படி சொல்ல, பிரீடு இருக்கா எப்படின்னா? வீடு இருக்கு. பிரீடு இருக்கு. வந்து என்ன பல்லு எடுத்திருக்கீங்க நீங்க? 2 பல்லுல எடுத்திருக்கேன். 2 பல்லு தான். ஓகே. எவ்வளவு? ஏபிஎஸ் செம்மன். ஏபிஎஸ் செம்மன். ஓகே ஓகே. என்ன கறவையில் கேட்டீங்க, என்ன கறவையில் எடுத்து கொடுத்துருக்காங்க? ஒரு 18 to 20 லிட்டர்ல கேட்டேன்னா அதுக்கு அந்த தகுந்த மாதிரி அண்ணா எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்து பொறுமையா எல்லாம் செக் பண்ணி ஓகே. இந்த வணக்கம் சக்தி. இன்னைக்கு வந்து எந்த சந்தைக்கு வந்திருக்கீங்க? இன்னைக்கு வந்து கர்நாடகா மாநில சிந்தாமணி மார்க்கெட்டுங்க. ஓகே. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு 6 மணில இருந்து ஒரு 9 மணி வரைக்கும் நடைபெறும். இந்த வாரம் வந்து எந்த வந்து வந்திருக்காங்கண்ணா? இந்த வாரம் பார்த்தோன்னா உங்களுக்கு கிருஷ்ணகிரி ஒண்ணுங்க, ஏலகிரி மலை ஒண்ணுங்கண்ணா, அப்புறமேல பார்த்தோன்னா உங்களுக்கு வேலூர் ஒண்ணுங்க, வேலூர் ரெண்டுங்க, அப்புறம் வந்து சோளிங்கர் ரெண்டுங்க, அப்புறம் கண்ணுக்குட்டி கரூருக்கு ஒரு 7 கண்ணுக்குட்டிங்க, அப்புறமேல வந்து உங்களுக்கு அங்கேயே முசிறியில ஒரு 5 கண்ணுக்குட்டிங்க. ஓகே ஓகேண்ணா. எல்லாம் வந்து என்னென்ன பல்லு எடுத்திருக்கீங்கண்ணா? எல்லாமே ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. பல்லு பார்த்தோன்னா உங்களுக்கு 2 பல்லு 4 பல்லு வயசுல ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்ல எடுத்திருக்குங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. என்ன மில்க் கெபாசிட்டி எடுத்திருக்கீங்க? மில்க் கெபாசிட்டி ஒரு டேக்கு வந்து ஒரு 17 லிட்டர்ல இருந்து ஒரு 22 வரைக்கும் எடுத்திருக்கேன். 17 to 22 வரைக்கும் எடுத்தா வந்த கஸ்டமருக்கு அவங்களுக்கு ரேட் வைஸ்லயும் பட்ஜெட் வைஸ்லயும் அவங்களுக்கு கிளைமேட் வைஸ்லயும் முடிஞ்ச வரைக்கும் பேசி கூரடி தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே. இந்த சிந்தாமணி வரணும் எதை நோக்கி வரலாம்ண்ணா? சிந்தாமணி வர நல்ல பிரீடு, ஒரு ஃபார்ம் டைப்பான மாடு, ஒரு 20 லிட்டர் மில்க் கெபாசிட்டில இருக்கு நோக்கி வரலாங்க. ஓகேண்ணா. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா விலை இன்னைக்கு எப்படி கூட இருந்துச்சா? விலைக்கு கொஞ்சம் கூடுதலா தான் இருந்துச்சுங்கன்னா, கொஞ்சம் வரத்து அதிகமா இருந்துச்சுங்க. ஒரு 7 மணிக்கு மேல கொஞ்சம் நின்று பொறுமையா எடுத்த விலைக்கு எடுத்து முடிச்சுங்கன்னா, காலையில நம்ம ஸ்பீடா எடுக்கலைங்க, எல்லாமே ஃபாஸ்ட் இருந்ததுங்க. அப்புறமா கொஞ்சம் நின்றுங்க, ஒரு 7 மணிக்கு மேல மாடு வர ஆரம்பிச்சுங்க. கொஞ்சம் விலைக்கு தான் பட்ஜெட் வைஸ்ல தான் வாங்கிருக்கு. எல்லாருமே எடுத்துட்டீங்களா? எல்லாருக்குமே எடுத்துட்டோம். அந்த கஸ்டமர் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஓகே ஓகே. இப்ப இங்க எடுக்கிறேன்னா வண்டி எல்லாம் எப்படின்னா? வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தா அவங்களே எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வராதவங்களுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. அது இல்லாம புதுசா வந்து வரணும்னு வாங்க. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வர? புதுசா வரவங்களுக்கு நம்மளுக்கு இந்த பைபாஸ்ல ஈச்சர் வருதுங்க, காரு வருதுங்க, அவங்களை எதுல வேணாலும் பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. எல்லா ஊருக்கும் ஒரு மாடு தேவைனா கூட வர வைக்கலாம். ஒரு மாடு தேவைனா கூட ஈச்சர்ல வரலாங்கன்னா, காரும் வருதுங்க, வரலாம். எதுல இடம் இருக்குது அதுல கூப்பிட்டுக்கலாம். ஓகே ஓகேண்ணா. அப்படியே வந்து ஒவ்வொரு மாடா சொல்லுங்க. இது பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. பல்லு பார்த்தா உங்களுக்கு 2 பல்லு தான் போட்டுருக்குதுங்கன்னா, நல்ல பிரீடு வைஸான மாடு. இன்னும் உங்களுக்கு இது பார்த்தா கண்ணு போற மாதிரி டைம் இருக்குதுங்க. ஆனா ஒரு 15 days டைம் இருக்குதுங்கன்னா, 2 நேரம் சேர்ந்து மாட்டுக்கார ஒரு 25 லிட்டர் சொன்னாருன்னா, நாம சொல்லி கொடுக்கறது ஒரு 17 லிட்டர் 20 லிட்டர் விடாது சொல்லி கொடுக்குறோம். 17 20 லிட்டருங்க ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. அடுத்த கண்ணுக்குள்ள மாடு இன்க்ரீஸ் ஆயிருங்க. ஓகே ஓகே. இந்த மாடு வந்து எதை வந்து செலக்ட் பண்ணி இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா பிரீடு வைஸுங்க, பல்லு வைஸுங்க, அப்புறமேல வந்து சுழி வைஸுங்க, காம்பு இடைவேளைங்கண்ணா, குவாலிட்டி வைஸ், HFல என்ன டைப் அதை பொறுத்து எடுத்து கொடுத்தனா, அவங்களுடைய கிளைமேட் அடாப்ஷனு, அவங்களுக்கு பட்ஜெட் வைஸ்ல எடுத்து கொடுத்தேன். ஓகே ஓகே. சொரவையில் இருக்கா எப்படி? ஆனா அது ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுக்கு எப்பவுமே நீர் ஏத்து இருக்குங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா கண்ணு போட்டா ஒரு 15 நாள்ல குறைஞ்சிருங்க.
ஓகேண்ணா. பல்லு இது அது பல்லு உங்களுக்கு 4 பல்லு தான் போட்டுருக்குதுன்னா இது உங்களுக்கு 2 பல்லுங்க. இது மாடு ஒண்ணு உங்களுக்கு ஒரு 5-6 கண்ணுக்கு வச்சுக்கலாங்கண்ணா. 10 கண்ணுக்கு சொலைய வச்சுக்கலாங்கண்ணா. அடுத்த கண்ணுக்குல மாடு இன்க்ரீஸ் ஆயிருங்க. இந்த கண்ணுக்கு ஒரு மில்க் கெப்பாசிட்டி 2 லிட்டர் கம்மியா கறந்தாலும் 20 லிட்டர்ஸ்ல அடுத்த லிட்டருக்கு 20 லிட்டர்ஸ் எபோ தான் கறக்குங்க. எவ்வளவு சொல்லி கொடுக்கலாம்? இந்த மாடு ஒரு 18 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. நாம எப்பயுமே ஒரு 2-3 லிட்டர் கம்மியா தான் சொல்லி கொடுப்போங்க. 18 லிட்டர் அசால்ட்டா கறக்குது. இது கெப்பாசிட்டி 20 லிட்டர் இருக்குதுங்க. நம்ம ஒரு 2 லிட்டர் கம்மியா தான் சொல்லி கொடுப்போம். இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் டைம்? இன்னும் உங்களுக்கு ஒரு 1 மாசம் டைம் இருக்கு. வாரம் வந்து என்ன விலையில இருந்து எடுத்தீங்க? இந்த வாரம் விலையில ஒரு 80 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு 1.30 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஓகே ஓகேண்ணா. கன்று எடுத்திருக்கீங்க? வளர்ப்பு கன்று எடுத்திருக்கேன். ஓகே ஓகேண்ணா. இது பாருங்கன்னா உங்களுக்கு ஆல் பிளாக் டைப், உங்களுக்கு HF ஜெர்சி மிக்ஸ் ஆனது, கொம்பு டைப்னா ஃபேட்டஸ்னப் நல்லா இருக்குங்க. மழைக்கு வெயிலுக்கு தாங்க, கிளைமேட் அடாப்ஷன் இருக்கும். பாலோடைய உங்களுக்கு கொழுப்பு சத்து நல்லா இருக்குன்னா அதெல்லாம் மாடு செனை பிடிக்கிற தன்மை நல்லா இருக்குங்க. பருவத்துக்கு வர டைம் நல்லா இருக்கு. ஓகே ஓகே. மில்க் கெப்பாசிட்டி ஒரு 20 லிட்டர் சொன்னாருன்னா இதுல கறக்கிற கெப்பாசிட்டி இருக்குதுங்க. செகண்ட் லாக்டேஷன் இது. ஒரு நம்ம எப்படி சொன்னாலும் 1 லிட்டர் கூடும் குறையினா கண்டிப்பா கறக்கணும் இந்த பிரீட் வைஸ் மாடு. எவ்வளவு கன்ஃபார்மா சொல்லி கொடுங்க? ஒரு 20 லிட்டர் எதிர்பார்க்கலாம், தாராளமா சொல்லலாம். நாம சொல்ற ஒரு 18 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். 18 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். ஓகே. பிளாக் டைப்ல எடுத்தீங்க, என்ன ரீசன்? அவங்களுடைய கிளைமேட் அடாப்ஷன் வேணுறதுக்காக எடுத்திருக்காங்க. அது எல்லாமே எனக்கு கொம்பு டைப் தான் வேணும்னே கேட்டாங்க போன்ல. சிந்தாமணியில் அவ்வளவா கொம்பு டைப் வராதுங்க. இருந்தாலும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்கணும். இது மாடு அவங்களுடைய செலக்ஷன், அவங்க அனுபவம் இருக்குதுங்க. அதனால பிரச்சனை இல்லைங்கன்னா அவங்களே செலக்ட் பண்ணாங்க, நம்ம விலை பேசி வாங்கி கொடுத்தாங்க. இது ரெண்டுமே ஒரே இடத்துக்கு தான்? ரெண்டு ஒரே இடத்துக்கு தான் போகுதுண்ணா. இது உங்களுக்கு ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குதுங்க. ரெண்டுமே 2வது லாக்டேஷன். இது உங்களுக்கு ஒன்னும் ஒரு மாசம் டைம் இருக்குதுன்னா மடி லூஸ் பாயிண்ட் இருக்குதுங்கண்ணா. அவங்க எதாவது நோக்கி வராங்களோ அதை எடுத்து கொடுக்கலாங்கண்ணா. ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டர்ல இருந்து ஒரு நாளைக்கு 35 லிட்டர் கறவை கூட எடுத்து கொடுக்கலாங்க. ஓகே ஓகேண்ணா. என்னென்ன பல்லு இது? அது என்ன? ரெண்டுமே 2வது லாக்டேஷன். 6 பல்ல இருந்து முளைச்சு வருதுங்க. ஓகே ஓகேண்ணா. அப்படியே இந்த மாடுங்கண்ணா? இது ஒன்று ஃபர்ஸ்ட் லாக்டேஷன், ஒன்று செகண்ட் லாக்டேஷனா. இது பல்லு 2 பல்லுங்கண்ணா. இது சொரவில் இருக்குதுங்கண்ணா. உங்களுக்கு மடி உங்களுக்கு வைக்கிறப்ப வந்து உங்களுக்கு நேராயிடுங்க. நல்லா காம்படி விலைங்க. 2 பல்லு குட்டி இருந்தாலும் நல்லா பிரீடு வயசான குட்டி. இது பார்த்தா நம்ம எடுத்துல நல்லா டாப்பா இருக்குதுன்னா நல்லா உங்களுக்கு டீசல் டைப்புங்க. உங்களுக்கு டெர்மினேட்டர் டைப்பு. இந்த 2 மாடு உங்களுக்கு பட்ஜெட் வைஸ்ல கிடைச்சிருக்குதுன்னா இந்த 2 மாட்டுல போற முதல் வந்து வீணாவாதுங்க. இது நல்லா மடி லூஸ் பாயிண்ட் இருக்குதுங்க. இதெல்லாம் ஒரு கறவை 20 லிட்டர் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நீங்க சின்ன வயசு எப்படி சின்ன மாடா இருக்குது 20 லிட்டர் எப்படி கறப்புன்னு எதிர்பார்ப்பங்க. ஆனா அந்த பிரீடு கறக்குங்க. நல்லா பராமரிச்சா ரெண்டுமே 40 லிட்டர் கறக்கிற கெப்பாசிட்டி இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 35 லிட்டர் அசால்ட்டா கறக்குங்க. 35 கண்டிப்பா கறக்கும். மாடு மட்டுமே நம்ம வச்சு சொல்லக்கூடாதுங்கண்ணா. அது பிரீடு, அதோட குவாலிட்டி, அதோட மூஞ்ச லட்சணத்தை வச்சு சொல்லணுங்க. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? நாங்க ஏலகிரி மலையில வந்திருக்கோம். ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கீங்களா அண்ணா கிட்ட? எடுத்திருக்கோம். நாங்க காரியமங்கலத்துல எடுத்திருக்கோம். காரியமங்கலத்துல? ஓகே ஓகேண்ணா. அது என்ன கண்ணுக்குட்டி எடுத்தீங்களா இல்ல எப்படின்னா? கண்ணுக்குட்டி தான் எடுத்தீங்க. கண்ணுக்குட்டி தான் எடுத்தீங்க. இது 2வது டைம் வந்திருக்கீங்களா? செகண்ட் டைம் வந்துட்டோம். ஓகே ஓகே. ஏற்கனவே மாடு வச்சிருக்கீங்களா எப்படின்னா? வச்சிருக்கீங்க. எத்தனை மாடு வச்சிருப்பீங்க? 7 மாடு வச்சிருக்கோம். எத்தனை? 7 மாடு வச்சு. 7 மாடு வச்சிருக்கீங்க. ஓகே. அதெல்லாம் எப்படின்னா கறவை இருக்கு? நார்மல் தாங்க. ஒரு per day வந்து 10 to 12 வரைக்கும் வருது. 10 to 12. ஓகே ஓகே ஓகேண்ணா. இப்போ இங்க நோக்கி வந்திருக்கீங்கன்னா எதனால இங்க வந்திருக்கீங்க? இந்த சந்தை மில்க் கெப்பாசிட்டி கூட வேணும், பிரீட் வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பிரீடுக்காக இங்க வந்திருக்கீங்க. ஓகே. என்ன கறவைகள் கேட்டீங்க? என்ன கறவைகள் எடுத்து கொடுத்துருக்காங்க? நாங்க 20 கேட்டோம். ஓகே. எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஒரு விலை நினைச்சு வந்திருப்பீங்க, அந்த விலைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா? இல்ல, மார்க்கெட் பிரைஸ் ஏத்த மாதிரி எடுத்தோம். நாங்க நினைச்சு வந்தோம். பட் நீங்க மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்கு அது வந்து ஒரு பார்கிங் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. ஓகே ஓகே. அண்ணா வந்து எப்படி எடுத்து தரேண்ணா? ஒண்ணு எக்ஸலென்ட்ண்ணா. வந்து எவ்வளவு கறவை கறந்தா ஓகேண்ணா? எங்களுக்கு 17 above இருந்தா ஓகேண்ணா. 70 above வந்தா ஓகே. ஓகே ஓகே. எத்தனை பேர் வந்தீங்கண்ணா நீங்க? அப்பா நான் 2 பேர் வந்து. 2 பேர் வந்தீங்க. உங்க பேரு? பெருமாள்ண்ணா. பெருமாள். ஓகே ஓகேண்ணா. நான் அந்த 2 மாடு இவங்க எடுத்துருக்கிறதா? ஆமா சார், எடுத்திருக்கேங்க. ஓகே. காலையில வந்து நம்மள கூப்பிட்டாருன்னா 2 வேலை இருக்குதுங்கன்னா அண்ணாவை கேளுங்க. நான் வணக்கண்ணா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே ஓகே. அண்ணா எப்படி தெரியும் எப்படி வந்தீங்க? யூடியூப்ல பார்த்தா வந்தோம். இப்போ வந்து ஏற்கனவே எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? நான் பாம்பு வச்சிருக்கீங்க நீங்க? ஆமா. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 10 இருக்கு. 10 இருக்கு. எக்ஸ்ட்ரா 2 மாடு. ஆமா. இந்த சந்தைக்கு இதுதான் ஃபர்ஸ்டா ஏற்கனவே எடுத்துட்டு போயிருக்கீங்களா? இப்பதான் சந்தை புதுசு தான். ஓகே ஓகே. இப்போ வந்து என்ன கறவையில கேட்டீங்க? என்ன கறவையில எடுத்து கொடுத்துருக்காங்க? நாங்க மேக்ஸிமம் பார்த்தா 2 சேர்த்து ஒரு 40 பார்த்தோம். ரெண்டுமே? ஆமா, 2 சேர்த்து. ஓகே ஓகே. எவ்வளவு கறக்குனா சார்? 40 லிட்டர் கறக்கிற கெப்பாசிட்டி இருக்கு சக்தி. ரெண்டுமே ஈத்து மாடு தாங்க. ஓகே. நம்ம எப்படி சொல்லி கொடுத்தாலும் ஒரு மாடு 1 லிட்டர் 2 லிட்டர் குறைஞ்சாலும் ஒரு 37 லிட்டர்ல விடாது கறக்கு. ஓகே ஓகே. எனக்கு ஈத்து மாடு. அண்ணா ரெகுலரா பாப்பீங்களா வீடியோவெல்லாம் எப்படின்னா? ஆமா, ரெகுலரா பார்த்துதான் இருக்கோம். ஓகே ஓகே. பிடிச்சா வந்திருக்கீங்க? ஆமா. ஓகே ஓகே. எத்தனை பேர் வந்தீங்கண்ணா? நாங்க மொத்தம் 3 பேர் வந்தாச்சு. 3 பேர் வந்தீங்க. இப்போ 2 மாடு எடுத்திருக்கீங்க? ஆமா. இப்போ விலைக்கு இருந்துச்சு அப்படின்னா? விலைக்கு அது சைடு சமமா இருந்துச்சு. மாடுக்கு தகுந்த மாதிரி. மாடுக்கு தகுந்த விலைக்கு இருந்துச்சு. ஆமா. ஓகே ஓகேண்ணா. இது வண்டியெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களா அப்படி? ஆமா, நாங்களே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டீங்க. ஸோ கன்ஃபார்மா எடுக்க போறீங்கன்னு வந்துட்டீங்க? ஆமா. ஓகே ஓகேண்ணா. முடிவு பண்ணிட்டு தான் எடுத்துட்டு வந்தோம். சரி சரிண்ணா. சரி. அவர் காலையில ஃபோன் பண்ணிட்டு நேற்று. ஃபோன் பண்ணி தான் வந்திருக்கீங்க? ஆமா. சரி சரிண்ணா. அதனால தான் நாங்க எடுத்தோம். நம்மளுக்கு அனுசரிச்சு போச்சு. ஓகே ஓகே. முடிஞ்ச அளவுக்கு பேசி கம்மியா வாங்கி தராரு. ஓகே. உங்க பேர்னா?
என் பேரு சபரி வேற வச்சுக்கோங்க. ஓகே ஓகே நீங்க வண்டி மாமா தான் அவரு. ஆ புதுசு மாமா தான். சரி சரி முடிஞ்ச அளவுக்கு பேசி நம்ம கம்மி வாங்கி. அனுசரிச்சா போச்சு. ஓகே ஓகேண்ணா. சோளிங்கர்ல இருந்து வந்திருக்கேன் கேட்டேன். நான் வணக்கம்ண்ணா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஆல்ரெடி மாடு வச்சிருக்கோம். நாட்டு மாடு ஜெர்சி மாடு வச்சிருக்கோம். ஓகே. ஹெச்எஃப் வந்து இங்க பக்கத்துல இங்கதான் சிந்தாமணியில தான் சொன்னாங்க. அதனால அண்ணன் நம்பர் யூடியூப்ல இருந்து எடுத்தேன். ஓகே. எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், வாங்கியிருக்கோம். ஓகே ஓகே. ஏற்கனவே மாடு வச்சு வளர்த்துருக்கீங்க? மாடு வச்சு வளர்த்து. ஓகே ஓகே. என்ன கறவையில கேட்டீங்க? என்ன கறவையில எடுத்து கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைம் இவர்கிட்ட இல்ல இவர்கிட்ட இப்போ வந்து என்ன கறவையில இவர்கிட்ட நாங்க பட்ஜெட் வந்து ஒரு 80 to 90 சொன்னோம். கறவையும் ஒரு 10 லிட்டர் ஒரு வேலைக்கு அந்த மாதிரி சொன்னோம். ஒரு வேலைக்கு 10 லிட்டர். ஆமா. ஓகே ஓகேண்ணா. எப்படி சொல்லியிருக்காரு. எப்படின்னா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அடுத்த முறை வந்து சொல்றேன் நான். ஓகே ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆமா. சரி சரிண்ணா. ஹெச்எஃப் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. கண்ணு போட்டு கறந்தது நான் அவருக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஓகே ஓகேண்ணா. நம்ம இதுக்கு முன்னாடி வச்சிருந்தோம் ஹெச்எஃப் எப்படின்னா? ஹெச்எஃப் இல்ல, எல்லாம் சிந்து ஜெர்சி நாட்டு மாடு அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். ஓகே ஓகே. அதெல்லாம் எப்படி இருக்கு கறவை? எப்படி அதெல்லாம் லாபம் கிடைச்சிச்சா? அந்த அளவுக்கு இல்ல. கறவை இல்ல. அதுக்கு தான் மெயினா ஹெச்எஃப் வந்திருக்கும். பிடிச்சிருக்கு, நம்பிக்கையா எடுத்துட்டு போறோம். சோ வாங்கிட்டு போய் கறந்து பார்த்தா தெரியும்ன்றீங்க. சரி சரி. வண்டி இல்லனா? வண்டி அவர் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு இருக்காரு. சரி சரி. உங்க பேருனா? என் பேர் உதயச்சந்தர். உதயச்சந்திரன். உங்க பேருக்கா? நான் அந்த சிங்கிள் மாடு இங்க எடுத்துருக்கிறதா? ஆமா சக்தி சிங்கிள் மாடு எடுத்திருக்காங்க. ஓகே. கூட கார்ல வந்தாருங்கண்ணா. ஒரே மாடை கேட்டாருங்க. இதனால போய் செட் ஆயிருச்சுன்னா ஒரு 5 மாடு எடுக்கலாம்னாருங்கண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் தான் போகுதுங்கண்ணா. உங்களுக்கு பர்கூர் போகுது. பர்கூர் போகுது. அண்ணா எடுத்துக்காரு கேளுங்க. ஓகே ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. ஓகே ஓகே. இப்போ ஒரு மாடு எடுத்திருக்கீங்களா? ஒரு மாடு தான் எடுத்திருக்கேண்ணா. இப்போ ஓகே. ஏற்கனவே மாடு வச்சிருக்கீங்களா? எப்படின்னா ஆல்ரெடி இருக்குண்ணா. ஒரு ஹெச்எஃப் இருக்கு. ஓகே. ஜெர்சி இருந்துச்சு, அது எதுவும் செட் ஆகல, விட்டாச்சு. இவ்வளவு லாங் வந்திருக்கீங்க, எதனால வந்தீங்க இவ்வளவு லாங்? என்ன ரீசன்? இந்த சைடு மாடு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு, கறவை எப்படி இருக்கு, என்ன இது பார்க்கலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து என்ன பல்லு எடுத்திருக்கீங்க நீங்க? 2 பல்லுல எடுத்திருக்கேண்ணா. 2 பல்லு தான். ஓகே. எவ்வளவு? ஏபிஎஸ் செம்மன். ஏபிஎஸ் செம்மன். ஓகே ஓகே. என்ன கறவையில கேட்டீங்க? என்ன கறவையில எடுத்து கொடுத்துருக்காங்க? ஒரு 18 to 20 லிட்டர்ல கேட்டேன்னா அதுக்கு அந்த தகுந்த மாதிரி அண்ணா எடுத்து கொடுத்துருக்காரு. ஓகே. எப்படி எடுத்து கொடுக்குறாரு சந்தையில? நல்லா தான் எடுத்து கொடுக்குறாருண்ணா. நல்லா பார்த்து பொறுமையா எல்லாம் செக் பண்ணி. ஓகே. இப்போ இந்த மாடு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குண்ணா. ஓகே ஓகேண்ணா. இப்போ வண்டி எல்லாம் ப்ரோ ஒரு மாடு தான் எடுத்திருக்கீங்க? வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓகே. இப்போ ஒரு மாடு வேணாலும் வரலாமாண்ணா? வரலாங்க. ஒரு மாடு வேணாலும் வரலாம். ஓகே ஓகேண்ணா. உங்க பேர் ப்ரோ? என் பேர் விஜயகுமார். விஜயகுமார். ஓகே ஓகே. இப்போ எவ்வளவு கறந்தா அந்த மாடு எனக்கு ஓகேன்றீங்க? 18 கறந்தா கூட ஓகே தான். ஃபர்ஸ்ட் இதுக்கு 18 ஓகேன்றீங்க. ஓகே ஓகே. வணக்கம்ப்பா. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? நாங்க வாலாஜா. ஓகே ஓகே. இப்போ 2 மாடு எடுத்திருக்கீங்களா? ஒரு மாடு எடுத்திருக்கேன், ஒரு மாடு சொல்லி இருக்கு. ஓகே ஓகே. ஆளுக்கு ஒன்று எடுத்திருக்கீங்க? ஆமா. ஓகே ஓகே. என்ன கறவையில வந்து எடுத்திருக்கீங்க அந்த சந்தையில மாடு? இப்போ 20 லிட்டர் கறவை எடுத்தது. 20 லிட்டர் கறவையில எடுத்திருக்கீங்க. ஓகே ஓகே. எவ்வளவு இடத்துல வந்தீங்க இங்க சந்தைக்கு? நாங்க வெடிகால 2 மணிக்கு வந்தோம். விடியகால 2 மணிக்கெல்லாம் வந்தீங்க. ஓகே ஓகே. 20 லிட்டர் சொல்லியிருக்காங்களா? எவ்வளவு கறவை 15 லிட்டர் வந்தா கூட போதும். பேர் ஏன்? நடராஜன். நடராஜன். சரி சரி. நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? நீங்க மட்டும் தான். சரி சரி சரி. எப்படி இருக்கு நம்ம மாடு இந்த சந்தையில? எல்லா சந்தையில பாத்துருப்பீங்க. இங்க பிரீட் வந்து எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? ஓகே ஓகே. எல்லா சந்தையோட சந்தை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது வீட்டு யூஸ்க்கு தான் எடுத்திருக்கீங்க? வீட்டு யூஸ் தான். வீட்டு யூஸ்க்கு தான். ஓகே ஓகே. ஏற்கனவே வச்சிருக்கீங்களா மாடு? மாடு இருக்கு. எத்தனை வச்சிருக்கீங்க? ஒரு 4 மாடு வச்சிருக்கு. 4 மாடு. அதெல்லாம் ஹெச்எஃப் ஜெர்சி? எல்லாம் நாட்டு கிராஸ் இருக்கு. நாட்டி கிராஸ்ங்க. சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துறோம் ஹெச்எஃப். ஓகே ஓகே ஓகே. இப்போ அந்த 2 பல்லு இவங்க எடுத்துருக்கிறதா? 2 பல்லு இவங்க எடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. வணக்கம்ப்பா. வணக்கம். எந்த ஊர்ல வந்திருக்கீங்க நீங்க? நாங்க வாலாஜா. ஓகே ஓகே. இப்போ ஒரு மாடு தான் எடுத்திருக்கீங்களா? ஆமா ஆமா. ஒரு மாடு எடுத்திருக்கீங்க. வண்டி எல்லாம் இங்க கிடைக்குதா எப்படி? வண்டி கிடைக்கும். இங்க ஏத்தி விடுறாங்க. ஓகே ஓகே. சோளிங்கர். ஓகே. வாலாஜா. அது ராணிப்பேட்டை. அதெல்லாம் சேர்த்து ஏத்தி விடுறாங்க. இந்த வாரம் எல்லாம் அந்த ஒரு மாடு 2 மாடு எடுத்திருக்காங்களா? ஒரு மாடு 2 மாடு அதெல்லாம் எடுத்திருக்காங்க. சரி சரி. இப்போ வந்து 2 பல்லு எடுத்திருக்கீங்க. நல்லா பிரீட்ல எடுத்திருக்கீங்க. வீட்டு தேவைக்கா இல்ல ஃபார்மா எப்படி? வீட்டு தேவைக்கு. வீட்டு தேவைக்கு தான். ஓகே ஓகே. எவ்வளவு கறவையில வந்து கேட்டீங்க? எவ்வளவு கறவையில எடுத்து கொடுத்துருக்காங்க? அவங்க 20 லிட்டர் சொன்னாங்க. எங்களுக்கு 15 வந்தா கூட போதும். மாட்டுக்காரி 20 சொன்னாங்களா? ஓகே. உங்களுக்கு 15 வந்தாலும் ஓகே. 15 வந்தா கூட ஓகே. சரி சரி. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சந்தைக்கு வந்திருக்கிறது? சந்தைக்கு வந்திருக்கு தான் ஃபர்ஸ்ட். வீட்ல மாடுங்க இருக்கு. மாடுங்க இருக்குங்க. எப்படி இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு இங்க இருக்கிற மாட்டுக்கும் டிஃபரண்ட்? இங்கத்துக்கு அங்கேக்கு எங்கேயோ வித்தியாசம் இருக்கு. நிறைய வித்தியாசம் இருக்கு. எப்படி சொல்ல பிரீடு இருக்கா? எப்படின்னா வீடு இருக்கு. பிரீடு இருக்கு. இங்க வீடு இருக்கு. ஓகே ஓகே ஓகே.